விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நகரமன்ற தலைவர் குண்டாமணி செல்வராஜ் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் இந்த மாவட்டத்துடைய தலைவர் அருமை சகோதரர் ராஜ்குமார் எம்எல்ஏ அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகவீர பாண்டியன் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தொகுதியை பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து ஆயிரம் முறை இந்த தொகுதியை நான் மேம்படுத்துவேன் என்று உங்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற வந்திருக்கின்ற அருமை சகோதரி சுதா வழக்கறிஞர் அவர்களே, இன்றைய தினம் நடக்கின்ற இந்த தேர்தலானது சாதாரண தேர்தல் என்று தயவு செய்து யாரும் நினைத்துவிடக் கூடாது. இன்றைய தினம் நடக்கின்ற தேர்தலானது இரண்டு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் என்று கூட நான் சொல்வேன். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டிலே நடந்த நடப்புகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அன்றைக்கு பண இழப்பிலே ஆரம்பித்து இன்றைக்கு குடியுரிமை சட்டம் வரை வங்கிகளை தனிமைப்படுத்துகின்ற நிலையிலே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே இருந்து பணத்தை எடுக்கின்ற முறைகளை தவறான சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கின்றது ஒரு சித்தாந்தம். மக்களை ஜாதி மதம் எனும் அடிப்படையிலே பிரித்து பார்த்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற துடிக்கின்றது ஒரு சித்தாந்தம். மற்றொரு சித்தாந்தமானது எந்த காலத்திலும் இந்த நாட்டுடைய மக்களை நீ பிரிக்க முடியாது, பிடிக்க முயன்றால் கன்னியாகுமரியிலே துவங்கி நான் காஷ்மீர் வரை நடப்பேன், மணிப்பூரிலே துவங்கி மகாராஷ்டிரா வரை நான் நடிப்பேன், இந்த நடைப்பயணத்திலே மக்களை நான் ஒன்று சேர்ப்பேன், தேசியத்தை ஒன்றாக்குவேன் என்று மற்றொரு சித்தாந்தம். இந்த இரண்டு சித்தாந்தங்களுக்கிடையே எதை நீங்கள் எடுத்துக்கொள்ள போகின்றீர்கள் என்பதை 19ஆம் தேதி நீங்கள் கண்டிப்பாக நினைத்து பார்க்க வேண்டும். சுருங்க பேச விரும்புகின்றேன். இன்றைக்கு நாட்டிலே நடக்கின்ற நடப்பானது 2 பேர் ஒரு பக்கத்திலே, மற்றொரு 2 பேர், இந்த 4 பேர் தான் இன்றைக்கு நாட்டிலே முக்கியமானவர்கள். 2 பேர் இந்த நாட்டை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று நரேந்திர மோடி, மற்றொன்று அமித்ஷா. இவர்கள் இருவரும் நாட்டை விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 2 பேர் இவர்கள் விற்கின்ற அனைத்தையும் வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதானியும் அம்பானியும் இதைதான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வருகின்ற வழியெல்லாம் ஜிஎஸ்டியை பற்றி பேசினார்கள். அருமை சகோதரர்களே, இங்கே இருக்கின்ற சற்று விவரம் தெரிந்தவர்கள் மனதுக்குள்ளாவது சிந்திக் கொள்ளுவீர்கள், ஜிஎஸ்டி என்பது காங்கிரஸ் கொண்டு வந்ததுதானே என்று. காங்கிரஸ் தான் இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வர வேண்டும் என்று முதலிலே கொண்டு வந்தது. ஆனால் நாங்கள் கொண்டு வந்து போகின்ற ஜிஎஸ்டி ஆனது எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கின்ற விதமாகவும் மக்களை பிழிந்தெடுக்கின்ற விதம் இல்லாமலும் விளைபொருட்கள் அதிகமாக ஏறாமல் இருக்காமலும் ஒரு குவளை காஃபியை சரவணா பவனிலே குடித்தால் அதில் 6 ரூபாய் ஜிஎஸ்டி என்றும் 18 ரூபாய் தான் காஃபி விலை என்றும் இப்படி என்ற ஒரு ஜிஎஸ்டி கூடாது என்பதை தான் காங்கிரஸ் கட்சி சொல்லி இருக்கின்றது. இன்றைய நிலையிலே நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கின்றோம். அந்த தேர்தல் அறிக்கையிலே பெண்களுக்கு வேண்டிய அத்தனை உரிமைகளையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற எனது அருமை சகோதரி சுதா அவர்கள் டெல்லி வரையிலே சென்று, ஏன் கன்னியாகுமரியிலே காஷ்மீர் வரை நடந்தும் கூட இந்த பெண்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்றார்கள். அப்படி எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியிலே நரேந்திர மோடி அவர்கள் 33% சட்டத்தை நிறைவேற்றுகின்றனர் என்று பொய்யராக, களவாடித்தனமாக, கள்ளத்தனமாக ஒரு சட்டத்தை ஏற்றினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் இவ்வளவு நான் கோப்பப்படுகின்றேன் என்றால், ஏன் அந்த 33% பெண்களுடைய இடஒதுக்கீடு ஏன் நிறைவேற்றப்படவில்லை, இந்த தேர்தலில் ஏன் கொண்டு வரப்படவில்லை, கொண்டு வர முடியாது, மக்களை ஏமாற்றுவதற்காகவும் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காகவும் நரேந்திர மோடி செய்திருக்கின்ற சதி திட்டம் என்பதை இங்கே சொல்லி, வரப்போகின்ற நாட்களிலே நான் சற்று படித்தவன், உலகத்தை அறிந்தவன், மற்ற நாட்டுடைய அரசியல் முறைகளை அறிந்தவன். தயவு செய்து நீங்கள் அந்த பக்கம் சைனாவை திரும்பி பாருங்கள், ஜனநாயகம் கிடையாது. பக்கத்திலே இந்த பக்கம் பாகிஸ்தானை திரும்பி பாருங்கள், ஜனநாயகம் கிடையாது. ரஷ்யாவை திரும்பி பாருங்கள், ஜனநாயகம் கிடையாது. ஸ்ரீலங்காவில் தப்பி பிழைத்து செத்துக் கொண்டிருக்கின்றது. இதை பார்க்கின்ற நரேந்திர மோடி நான் ஏன் ஒரு சர்வாதிகாரியாக கூடாது என்ற எண்ணத்திலே இருக்கின்றார். எனவே எனது அருமை செல்வர்களே, உலகமறிந்த வியாபார பெருமக்களே, வரப்போகின்ற தேர்தலிலே நீங்கள் தப்பி தவறி தவறுகள் மூலமாக நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரான நீங்கள் வாக்களிக்கின்ற தேர்தல் இதுதான் கடைசியான தேர்தலாக
கூட செயல்படுத்த முனைந்திருக்கின்ற இந்த நரேந்திர மோடியை வீழ்த்துவோம் 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 என்று சொல்லி கை சின்னத்துக்கு வாக்களியுங்கள். கை சின்னம் நாட்டை காக்கின்ற சின்னம், வீட்டை காக்கின்ற சின்னம், மக்களை காக்கின்ற சின்னம். இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை கொடுத்து அந்த சுதந்திரம் குலையாமல் இருக்க உழைத்துக் கொண்டிருக்கின்ற சின்னம் கை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. எவ்வளவு உண்மைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நாடு வியாபாரிகள் இந்த 10 ஆண்டு காலமாக எவ்வளவு கஷ்டங்களை இன்றைய தினம் இன்றைக்கு இந்த பகுதியில் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது மக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் காண்கிறோம். 5ஆம் தேதி இருக்கின்ற கிருஷ்ணகிரி இந்த பகுதியிலே மக்கள் எல்லாம் மிக எழுச்சியோடு இந்தியா அணியினுடைய வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக கருதப்படுகின்றது. அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு எதிரான திட்டமாகவும் மக்களை அவதிக்கு இருந்த காரணத்தினால் மக்கள் மிக வெறுப்போடு காட்சி அளிக்கின்றார்கள். கடைவீதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஓடி வந்து வாக்காளர்களை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள், உங்களுக்குத்தான் வாக்கு என்று சொல்லுகின்றார் என்றால் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும், இங்கே மாற்றொரு ஆட்சி அமைக்க வேண்டும், அது இந்திய கூட்டணியின் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. என்னை பொறுத்த மாத்திரத்திலே நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கடந்த 10 ஆண்டுகளாக நம்முடைய நாட்டினுடைய கனிமங்களையும் நாட்டினுடைய கொண்டிருக்கின்றார்கள். அதோடு எந்த வங்கிகளிலெல்லாம் பெரும் முதலைகள் 1000, 2000, 7000, 10,000 லட்சம் என்று கடன் வாங்கி லட்சம் கோடிகள் என்று கடன் வாங்கி கொண்டு நாட்டை விட்டு ஓடிவிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் துணை போகின்ற ஒரு அரசாங்கமும் அதற்காக வேண்டி இங்கே இருக்கின்ற மக்கள் மீது அதிகமான வரியை சுமத்துகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து மக்கள் நரேந்திர மோடி ஆட்சியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். கூட்டணி 40 தொகுதிகளிலும் வணக்கத்துக்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, சென்னையிலே ஆரம்பித்து நடைபெறுகின்ற 19ஆம் தேதி நடைபெறுகின்ற நாடாளுமன்றத்தினுடைய அன்றையோரும் பெருகிக் கொண்டிருக்கின்றது. எல்லா கணிப்புகளுமே தமிழகத்தை பொறுத்த மாத்திரத்திலே 40க்கு 40 வெற்றி பெறும் என்ற ஒரு கருத்துத்தான் இன்றைக்கு நிலவி காங்கிரஸ் வேட்பாளர்கள் இருக்கின்ற தொகுதிகள் அந்த வழியிலே வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மற்ற கட்சிகளை சார்ந்த தொகுதிகளிலும் நான் என்னுடைய பங்களிப்பினை கொடுக்கின்றேன். நன்றி.